உள்நாட்டு போரில் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்து கருணா அம்மான், சவேந்திர சில்வா உள்ளிட்ட 4 பிரித்தானியா தடை விதித்துள்ளது. சட்டத்திற்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை ஆகியவை குறித்த விடயத்தில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவால் தடை விதித்த நபர்களில் முன்னாள் இலங்கை ராணுவ தளபதிகள் மற்றும் பின்னர் இலங்கை ராணுவத்தின் சார்பாக விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்ட துணை ராணுவ படையான கருணா குழுவை தலைமை தாங்கிய முன்னாள் விடுதலை புலி ராணுவ தளபதி ஆகியோர் அடங்குகின்றனர். இலங்கையில் மனித உரிமைகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அந்த நாட்டின் வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவது உட்பட அவை இன்று சமூகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. பொறுப்பாளர்கள் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் உறுதியளித்துள்ளதாக டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்வதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்த புதிய இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற பிரித்தானிய அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மசிடோனியாவை உள்ளடக்கிய ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கான முக்கிய குழுவில் உள்ள கூட்டாளர்களுடன் இணைந்து இலங்கையில் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கான சர்வதேச முயற்சிகளை பிரித்தானியா நீண்ட காலமாக வழிநடத்தி வருகின்றது. அந்த வகையில் தடை செய்யப்பட்டவர்கள் விவரம் பின்வருமாறு: இலங்கை ஆயுத படைகளின் முன்னாள் தலைவர் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகொட, இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய, தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன், கருணா அம்மான் என்றும் அழைக்கப்படும் அவர் பின்னர் இலங்கை ராணுவத்தின் சார்பாக செயல்பட்ட துணை ராணுவ கருணா குழுவை உருவாக்கி வழிநடத்தினார்.